السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அறிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான சபையில தொடராக நாம் எல்லாம் பங்கு பெற்று நம்முடைய மார்க்க அறிவையும் இஸ்லாமிய பணிகளிலே ஆர்வத்தையும் நாம ஒருங்கே பெற்று வருகின்றோம். இந்த சூழலிலே தொடராக நாம ஒரு முன்மாதிரியான இல்லங்கள், இஸ்லாமிய வீட்டை கட்டமைப்பதற்கு நாம எவ்வளவு அக்கறை செலுத்தணும், படிப்படியாக எவ்வளவு முன்னேற்றம், நம்ம அதுல எவ்வளவு பணிகளை ஆர்வம் மூட்டணுங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். அதுல நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்கின்றோம், ஒன் பை ஒன்னா குரான் சுன்னா ஒளியில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில நாம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்ம வீடுகள்ல எப்படி பிள்ளைகள் மத்தியில நமக்கு மத்தியில ஒழுக்கங்கள் இருக்கணும் என்கிற ஒரு விஷயத்தை தான் ஒழுக்கம் காக்கும் முன்மாதிரி இல்லங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே பேச இருக்கிறோம். பொதுவா நம்ம வீடுகள்ல நம்மளா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு ரிஃப்க் என்கின்ற ஒரு கருணை இருக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா அராதல்லாஹு அஸ்ஸ வஜல் பி அஹ்லி பைத்தின் கைரன். ஒரு வீட்டுக்கு அல்லாஹ் நலவ நாடுறான்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ரிஃப்க் வழங்குவான். ரிஃப்க அதுகல அலைஹிமுர் ரிஃப்க், கருணையை நுழைய செய்வான். பொதுவா நம்முடைய உள்ளங்கள்ல கருணைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அது அதிகமாகவே என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. அதே மாதிரி இதே கருத்துல வரக்கூடிய இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப அஹ்ல பைத்தின் அதுகல அலைஹிமுர் ரிஃப்க. எந்த வீட்டாரை அல்லாஹ் நேசிப்பான் என்றால், ஒரு குடும்பத்தாரை அல்லாஹ் நேசிப்பான் என்றால் அந்த வீட்டாருக்கு என்ன செய்வான், ரிஃப்க் என்கிற ஒரு பண்பை வழங்குவான். ரிஃப்க்னா என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்டுறது, இரக்கம் காட்டுறது, இதெல்லாம் இருக்கணும். இரக்கம் காட்டுறதுன்னா என்ன, சண்டை வருது, சண்டை வரும்போது இரக்கம் காட்டலாம் தெரியுமா? என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தாலே சில பேர் அறியாமையினால சண்டை போடுவாங்க. அப்ப என்ன செய்யலாம், சா இது கூட தெரியாம இருக்கா பத்தியா, அப்படி இரக்கம் படலாமா இல்லையா? இந்த விஷயம் நமக்கு தெரியுது, ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுது, நம்ம செய்யறோம், இது அவனுக்கு தெரியாம இருக்குத அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இறக்கப்படலாம். நம்ம கணவன் மனைவியாக இருக்கிறோம் வீட்டுல, குடும்பத்துல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு இறக்கத்தை நாம, அதாவது கணவர் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில
ஒரு இறக்கத்தை பேசுறாங்க, ஒரு கருணை ஒருத்தர் மேல, சே அம்மா எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்னு வாப்பா சொல்றாருன்னு வைங்களேன். அம்மா பத்தியா ஒரே சமைக்கிறா, சமையல் கட்டிலே தானே கிடக்குற, நமக்காண்டி தானே சமைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சோறு வச்சா நமக்கு பத்துதா, அதோடு என்னது ஒரு ரசம், ஒரு கறி, என்ன இவ்வளவு பொரியல் வைக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு வச்ச பிறகு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்கிறேன். இப்படி பல கஷ்டங்களை கொடுக்குறோமே, சமைச்சா மட்டும் போதுமா, பாத்திரம் கழுவ வேண்டி இருக்குது. இப்படி அவங்கள பத்தி பேசணும்னு வைங்க, பிள்ளைகிட்ட பேச நம்மளுக்கு பேச பொருளா இல்லையா. ஒரு தந்தைக்கு சொல்றேன், ஒரு தந்தை பிள்ளைகிட்ட இதை பேசலாம். பேசுனா பிள்ளைக்கு என்ன ஒண்ணு ஏற்படும்னா ஒரு இறக்க குணம் ஏற்படுங்க, ஒரு இறக்க குணம் ஏற்படும். ஆமா சிரமம்தான் அப்படின்னு சொல்லி ஏற்படும். பிள்ளைகள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அந்த செல்போன் வந்ததுனால நம்ம அது உடனே தெரியுது. நம்மளாம் அவன்கிட்ட காட்டாத சில விஷயத்தை செல்போன் காட்டுறதுனால அவனுடைய ஐக்கியூ லெவல் ரொம்ப கூடுது, தெரியுது, இன்டெலிஜென்டா இருக்கான் ரொம்ப. நம்ம சர்வசாதாரணமா பாக்குறோம். அப்ப ஒரு டிவி ஒரு செல்போனுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு காட்சி ஒருத்தனை வந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்னா, நேர்ல நம்ம பேசுனா எப்படி இருக்கும்? நேர்ல ஒரு விஷயத்தை அவன்கிட்ட வந்து நம்ம விஷுவலா கொடுக்கும்போது இன்னும் 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 தாக்கம் ஏற்படும். இப்படி பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யலாம், பேசலாம். அது மாதிரி தாய்மார்கள் நீங்க என்ன செய்யலாம், பிள்ளைகிட்ட பாப்பாவுடைய சொல்லலாம், கஷ்டத்தை சொல்லலாம். காலையில போறாரு மனுஷன், நைட்டு தான் வர்றாரு, எவ்வளவு பிஸியா இருக்காரு, எவ்வளவு வேலை, ஒரு போன் பண்ணா கூட எடுக்க முடியல அப்படின்னு. ஒவ்வொரு ஆளுடைய நேச்சர். முதலாளியா இருந்தா அவருக்கு தகுந்த கஷ்டங்கள், முதலாளியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. அப்ப அந்த கஷ்டங்களை பத்தி சொல்லலாம். இப்படி சொல்லும்போது என்ன ஏற்படும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்யறாங்க. ஜப்பான்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து என்ன செய்யறாங்க, வாப்பா அவங்க பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய இந்த வாப்பா படக்கூடிய கஷ்டங்கள், இப்ப கட்டிட தொழிலாளியா இருப்பாங்க அப்படின்னு வைங்களேன், அதை வீடியோ எடுத்து பிள்ளைக்கு அதை வந்து வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் பாக்குது, அப்படியே அழுகுது பிள்ளைகளும், எங்க வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா துட்டு வரும்போது தெரியலையா பிள்ளைகளுக்கு, துட்டு வரும்போது டக்குன்னு இந்த எனக்கு சட்டையை வாங்கிதா, இந்த துப்பாக்கி வாங்கிதா, இந்த கார் வாங்கிதா, இந்த பொம்மையை வாங்கிதா இப்படின்னு கேட்கும் போது, சாக்லேட் வாங்கிதான்னு கேட்கும் போது பிள்ளைகளுக்கு சில நேரம் தகப்பனால கொடுக்க முடியாத போது, ஏன் நீங்க கூட அனுபவிச்சிருப்பீங்க, நம்மகிட்ட கையில காசு இல்லாத போது எவ்வளவு சிரமப்படும், அப்படியே சங்கடப்படுவோம். அப்ப அதை எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். இந்த கஷ்டத்தை பிள்ளைக்கு கடத்தணும்னு வைங்களேன், அதன் மூலமா ஒரு இரக்க குணம் என்ன செய்யும், பிள்ளைகளுக்கு ஏற்படும். இரக்க குணம், கருணை குணம் இருக்கணும், எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்ப இருந்துச்சுன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் கருணை குணம் வந்துட்டுன்னு சொன்னா அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு இல்லமா அந்த இல்லம் ஆயிரும். பிள்ளைகளுடைய உள்ளங்கள் ரொம்ப சூப்பரா மாறிடும். இறக்கப்படுற வந்துருவான்ல, எல்லாத்துக்கும் ட்ரைன் ஆயிடுவான்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை இதுக்கு மாற்றமா நீங்க பாருங்க, பிள்ளைகிட்ட வச்சு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும், வாப்பாவை வந்து மானாங்கடியமா பேசும். அதே மாதிரி மனைவியை பார்த்து மனைவிதாங்கிற உரிமை, என் மனைவி தானே அப்படின்னு நம்ம பேசுறோம், என் கணவர் தானே அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா புள்ள நடுவில் உட்காந்துருக்கான், அவன் பாக்குறான், இப்படிலாம் பேசலாம் போல தெரியுது, இப்படிலாம் தூக்கி வீசலாம் போல, தட்டை தூக்கி வீசலாம் போலயே, ஆப்பை தூக்கி வீசலாம் போல தெரியுத. அப்ப இப்படிதான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி பெறாங்க பிள்ளைங்க. அவங்களை அறியாம ரிஸ்க் ஒட்டையுது, அந்த கருணை என்கிறது என்ன செய்யுது, உடஞ்சி ஒரு ஹார்டா சில பிள்ளைங்க உருவாக்குறாங்களா இல்லையா. கணவன் மனைவி பிரச்சனையில பிள்ளைங்க எப்படி உருவாயிருவாங்க, ரொம்ப இறுக்க மனம் கொண்டவங்களா உருவாய். அதனால சண்டை போடாதீங்கன்னு நம்ம பொதுவா சொல்லல, சில சண்டைகள் போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். சில நேரம் அவசியம் ஏற்படும் போது என்ன செய்யும், எனக்கு இது தா, எனக்கு அது செஞ்சுதான்னு சொல்றதுல தப்புலாம் ஒண்ணும் இல்லை, சொல்ற விதப்படி சொல்லிக்கணும். ஒருவேளை கோபத்தை காட்டணும்னு இருந்தா அது பிள்ளைங்கள்ட்ட நெஞ்சிடக்கூடாது, பாஸ் ஆயிடக்கூடாது, பிள்ளைகளுக்கு அது ஈஸியா இருக்கக்கூடாது. அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க, இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன். அல்லாஹ் வந்து கருணை உள்ளவன் தானே, மென்மையானவன் தானே. அல்லாஹ் மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க, எதைதான் நேசிப்பான், ரிஃப்கை நேசிப்பான், மென்மையை நேசிப்பான். யுஹ்தா அலல் ரிஃப்க் மாலா யுஹ்தா அலல் அன்ஃப், ஒரு கடுமை கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட ஒரு மென்மை என்ன செஞ்சிடும், நிறைய விஷயத்தை கொடுத்துரும். ஒருபோதும் கடுமையால் கொடுக்கவே முடியாது மென்மை தரக்கூடிய பயனை. நீங்க மென்மையா ஹேண்டில் பண்ணும் போது ஒரு விஷயம் நடக்குமே, அதை நீங்க என்னதான் அத்தனை குத்தரை நின்று கொண்டு வரணும்னு நினைச்சாலும் கடுமையால முடியாது. அப்ப சாஃப்ட் என்பது நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்யணும், கடத்தப்படணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இது சாதாரணமான விஷயங்கள் இல்லை, ஈஸியா சொல்லிடலாம், மென்மையா இருங்க
மென்மையா புள்ளைய உருவாக்குங்கன்னு. ஆனா அது ஈஸி கிடையாது. நம்மளை பொறுமையா எதை நம்ம கருதணும், அடிப்படையில் நம்ம எதை வைக்கணும்னா, இவன் வந்து நம்ம விட்டுட்டு போயிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நாள் பிள்ளை கூட இருக்கும்? ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இருக்கக்கூடிய சில நாட்களில் எவ்வளவோ பேர் பார்க்கிறோம், அவங்க தந்தையை பற்றி தந்தையுடைய சிறப்பு இயல்புகள் அப்படியே கடத்தப்படும், தாயுடைய பண்புகள் அப்படியே பிள்ளைகிட்ட கடத்தப்படும். அதனால பிள்ளைகிட்ட கடத்தப்படும்னா பிள்ளைக்கு வந்துடும், பார்த்து 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 பார்த்து. அதனால இன்ஷா அல்லாஹ் ரிஃப்க் என்கிற ஒன்று இருக்கணும். இது வந்து கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, அக்கா ரொம்ப வயசுல சில அக்காமார்கள் இருக்காங்கல்ல, வயசுல கூடுன அக்காவா இருப்பாங்க, அப்படி அக்காமார்களா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வச்சு தூக்கி போட்டு போனை போட்டு ஒட்டைக்கிறது, சண்டை தூக்கி இப்படிலாம் நடக்கு. அப்ப பிள்ளை எப்படி உருவாகுவா? ஒரு வீட்டுல பாக்குறோம் அண்ணன் தம்பி சண்டை, அண்ணன் வந்து தம்பி போனை தூக்கி போட்டு உடைக்கிறாரு, பிள்ளை பாக்குறான். சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த புள்ளைட்ட அவ பெரியாப்பாவை பத்தி கேட்டா என்ன சொல்றான், அவர் போனை தூக்கி போட்டு உடைப்பாரு. அல்லாஹ் காப்பாத்தணும், போனை தூக்கி தப்பு, இது இப்படி செய்யக்கூடாது இப்படின்னு அவனுக்கு சொல்லி காட்டப்பட்டா ஏதோ ஒரு வகையில அவன் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு வைங்கள, அவனுக்கு என்ன பாடம் வரும்? நம்மளும் கோவம் தான் என்ன செய்யணும், போனை தூக்கி போட்டு உடைக்கணும். அப்போ போனை தூக்கி போட்டுனா எங்க வீட்டுல போன்லாம் உடைக்க மாட்டான் சிறத்து, அப்ப வேற சும்மா இந்த கிளாஸை தான் தூக்கி போட்டு உடைப்போம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. எதுனாலும் சரி, இந்த தூக்கி போட்டு உடைக்கிறது, சாப்பாடு திட்ட தள்ளி விட்டுறது, யார் மேலேயே உள்ள கோத்தை யார் மேலேயே வந்து காட்டுறது, இந்த மாதிரி கடினமான பண்புகள் இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அல்லாஹ் எதை விரும்புறான்? மென்மையத்தான் விரும்புறான், சாஃப்ட். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்க வந்து மென்மையை விட்டிருந்தா உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் ஓடி இருப்பாங்க. மென்மை வந்து என்ன செஞ்சிடும், நம்மளை ஈர்த்துக்கணும். அதனால அந்த பண்பை வர வைக்கிறது கொஞ்சம் நம்ம வர வச்சுக்கணும். அது சில பேர் இழிச்சவாயெல்லாம் கிடையாது, பொறுமையா இருக்கிறது, சாஃப்டா ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, துண்டை தூக்கி தோல்ல போடுறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல போட்டு இழுக்கிறார். இழுத்துட்டு என்ன கேட்டார் நினைக்கிறீங்க? என்ன கேட்டாரு? ஜகாத்து கேட்கிறாரு. நம்ம வாசல்ல இருந்து ஒரு அம்மா சத்தம் போட்டாலே நமக்கு கோவம் வந்துடும். கோவமா இல்லையா? ஏன்னா ரொம்ப பேசுவோம். ரசூல்லாட்ட இப்படி நடந்திருக்கு சம்பவம். ரசூல்லாவுடைய கழுத்தை பார்த்தா வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாங்க. ரசூல்லா செவந்து போயிடுச்சு அந்த பகுதியெல்லாம், தோலை பிடிச்சி இருக்க, சும்மா ஒண்ணு அந்த துண்டை போட்டு இருக்கல, நல்லா இருக்கிருக்காரு, வசமா பிடிச்சி இழுத்துருக்காரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படல. ஒருத்தர் வந்து கடன் கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடனை கொடுக்குறீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் கொடுக்காமலா இருப்பாங்க? ஏமாத்துவாங்களா? கிடையாது. வன்மையா கடுமையா கேட்கறாங்க. சுத்தி இருக்க சஹாபாக்கெல்லாம் அடிக்க பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, நிப்பாட்டுறாங்க, அவருக்கு அதுக்கான உரிமை இருக்குதுங்கிறாங்க. ஒருத்தர் வந்து மஸ்ஜித் நபவியில வந்து சிறுநீர் கழிச்சிடுறாரு. எவ்வளவு சம்பவத்தை சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சாஃப்ட்னஸ் காண்டி எவ்வளவு மென்மையா இருந்திருக்கிறாங்க. நம்மளாம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பும் பண்பும் பாசமும் வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம எவ்வளவு பண்புல மாறி கேரக்டர் கடத்தவே இல்லை. சிலருடைய பண்புலங்க சிறுநீர் கழிக்கிறது சாதாரண விஷயமா? பள்ளியாசல்ல வந்து என்ன செய்யும் சொல்லுங்க? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கு. குத்தா பள்ளியாசல்ல வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, இங்க என்ன பள்ளியாசல் இருக்கு, புதுமண பள்ளியா, இங்கேயே இந்த பள்ளியே சொல்லலாம், இந்த இடத்தையும் சொல்லலாம். ஒருத்தர் அப்படி செஞ்சா என்ன செய்வோம்? எவ்வளவு கோபம் வரும், பயங்கரமா கோபம் வரும், அப்படித்தானே? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறை என்னன்னா, இப்படி செய்யறார அவருக்கு என்ன அறிவு இருக்கு? அறிவு இல்லைல்ல. அப்ப என்ன செய்யணும்? உனக்கு அறிவில்லை அப்படி சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர் கூப்பிடுறாங்க, வாங்க உட்காருங்க, இது பள்ளிவாசல், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், துஆ செய்யலாம், தொழுவலாம், இதெல்லாம் செய்யலாம். இங்க என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்க கூடாது. உடனே அல்லாஹ்ட்ட கையேந்திராப்புல, யா அல்லாஹ் எனக்கும் இவருக்கும் மட்டும் ரஹ்மத் செய். அவர் சொல்றாரு, துஆ செய்யறாரு. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க, கப்புன்னு சிரிச்சிட்டாங்க. ஏங்க எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், துஆ செய்யுங்க அப்படிங்க. ஏன்னா எல்லாரும் அடிக்க பார்த்தாங்கல்ல ரசூலுல்லாஹ்வை, அவர் தானே அடிக்க பாக்கல, ரசூலுல்லாஹ் தானே, சாரி எல்லாரும் அடிக்க பார்த்தாங்க அவரை, ரசூலுல்லாஹ் தானே அரவணைச்சாங்க. அதனால எனக்கும் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அருள் புரியுங்கிறாங்க. அப்ப அங்கேயும் மென்மை தானே. ரசூலுல்லாஹ்வை கொல்லணும்னே ஒருத்தர் திரியறார், ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் அப்படிங்கிறதே ஒருத்தர் வாடிக்கையா வச்சுக்கிட்டு, சுமாமா பின் உஷால் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பயான்ல கேட்டிருப்போம். சுமாமா பின் உஷால்
அவருடைய இலக்கு ரசூலாவுடைய தலையை துண்டிக்க வேண்டும். கடைசி அவர் சிக்கிட்டார். சிக்குனா பள்ளியாசல்ல கட்டி போட்டிருக்காங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு அவ்வளவுதான், சுமாமா என்ன செய்யும், சுமாமா தலை துண்டிக்கப்பட போகிறது, சுமாமா இன்னைக்கு காலி அப்படின்னு நினைக்கிறாங்க. 3 நாள் ரசூல்லாட்டே இருக்காங்க. கடைசியில சுமாமா விட்டுருங்க, அவுத்து விட்டுருங்கிறாங்க. அவர் நேரா போய் குளிக்கிற இடம் எங்க இருக்கு, குளிக்கிற இடம் தோட்டம் எங்க இருக்கு, குளிக்கணும். நேரா போய் குளிச்சுட்டு வந்து ரசூல்லாவுடைய கையை பிடிச்சி, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி நான் யாரையுமே வெறுத்தது கிடையாது, ஆனா இப்ப சொல்றேன் உங்களை மாதிரி முகப்பத்து யாரு மேலே வச்சது கிடையாது. நிறைய பேசுறாரு அவரு, நான் சுருக்கமா சொல்றேன். எவ்வளவு பெரிய மாற்றம். அதெல்லாம் விடுங்க, கட்ட கடைசியா பத்தைய மக்கா வெற்றி அடையும் போது எவ்வளவு பேர் ரசூல்லாவை சொந்த ஊர்ல இருந்து விரட்டி அடித்தவர்கள், மக்காவிலே தொழும் பொழுது ஒட்டக குடலை போட்டவர்கள், நம்ம ஹம்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பத்ர் உஹது யுத்தத்தில குத்தி கிழிச்சு அவருடைய ஈரலை மென்று துப்பியவர் எல்லாரும் இருந்தாங்க. ரசூலா என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்புனாங்க. எவ்வளவு தன்னுடைய அந்த கடுமைத்தனத்தை அப்படியே ஒன்றை இல்லாம வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் சொல்றான், மென்மை நீங்க அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா வல்காலிமீனல் கை, அதாவது இந்த கோபத்தை மென்று விழுங்குவது முஃமின்களுடைய பண்பு. அதனால ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணணும் பிள்ளைங்க விஷயமா இருந்தாலும் அவங்கள நம்ம கையாளுறதுக்கும் நல்ல ஒரு பண்பை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம ஒரு வரையறையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க சூப்பரா குவாலிட்டியா உருவாயிருவாங்க. அழகான பண்பு கொண்டவர். அதுக்குன்னு வீரம் இல்லாம வளர்க்கக்கூடாது. அப்பா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கடாடே, நீ போனியா வா உண்டு, வேலை உண்டு, வெட்டி உண்டு, அப்படிலாம் நம்ம சொல்லல. அப்படி மார்க்கம் சொல்லவும் செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி 23 வருஷம் இருக்கிற இடம் தெரியாம இருந்தாங்க. உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. ஏன் தெரிஞ்சிச்சு? சத்தியம்னா சத்தியம், அசத்தியம்னா அசத்தியம். எந்த கொம்பனுக்கும் பயப்படாத ஒரு வீரம், அதே நேரத்தில் எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை அடக்கி ஆளுகிற ஒரு பண்பு. எல்லா நேரத்திலையும் சூப்பரா இருக்காங்களா இல்லையா? அப்படி நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட ரிஃப்கா தான் பிள்ளைங்க நிறைய பார்க்கணும். மென்மைத்தனத்தையும் கருணைத்தனத்தையும் நிறைய பார்க்கணும். நம்ம கருணை தான் இருக்கணும். ஒரு அடிச்சு ஒரே கோவப்படுறது, சத்தம் போடுறது, கூச்சலிடுறது, மாறி மாறி அபாச சொற்களால் அர்ச்சனைகள் செய்யறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மள இப்படிப்பட்ட பண்புகள்ல இருந்து காப்பாற்றுவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும், ரிஃப்க்ங்கிற பண்பை வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், முஆவனத்து அஹ்லுல் பைத்தி ஃபி அமலில் பைத். இந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆண்களுக்கு மெயினா சொல்லப்படுது, சரிங்களா? மெயினா இந்த விஷயம் ஆண்களுக்கு தான். என்னன்னா, வீட்டு வேலை செய்யும். பெரிய ஆளுதான், பெரிய ஆலிம்சா தான், பெரிய ஆமா ஈராக் அதிபர் தான், யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்குன்னு வந்துட்டோம்னு வைங்களேன், மனைவியோடு கொஞ்சம் வேலையை ஷேர் பண்ணிக்க. இத பிள்ளைங்களும் பார்க்கணும். ஏன்னா அப்படி ஷேர் பண்ணும்போது அவன் பாப்பான், அப்பா அவருக்கு உட்காந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கு வெங்காயம் வெட்டுறது, அது மாதிரி வீட்டுல தோசை சுட்டு கொடுக்கறது, இட்லி அவிச்சு கொடுக்கறது, அது மாதிரி வீட்டை பெருக்கி விடுறதெல்லாம் இதெல்லாம் செஞ்சா ஏன்னா பொம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு செய்வார் பிள்ளையா, சகோதரர் செய்வாங்க. அவங்க வீட்டை மாதிரி தான் நோட் பண்ணிக்கிடுங்க, செய்யலைன்னா வச்சு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஒரு பண்புங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டு வேலைகளை மனைவிக்கு உதவி செய்யணும். நீங்க இப்ப என்ன நினைக்கிறியா, இவர் மனைவி வரும்போது இதை அவர் பேசணும், இன்ஷா அல்லாஹ் செய்யதாங்க செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டு வேலை செய்யணுங்க. வீட்டு வேலை செய்யறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டுறாங்க, செய் அப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலி அவங்க மனைவியா அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? லம்மா சுஇலத் மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு ஃபீ பைத்திஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல என்ன செய்வாங்க என்று கேட்கப்பட்ட போது அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, மாகான இல்லா பஷரன், சாதாரண ஒரு மனுஷன மாதிரிதான் வீட்டுல இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ன உடனே அப்படியே ஒரு சொல்லா விரிச்சு குர்ஆனை முன்னாடி திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே நடக்கட்டும் அனைத்தும் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. கொண்டு வாருங்கள் பிரியாணிய அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எங்களோடு நிப்பாங்க. என்ன செய்வாங்க? சட்டை கிழிஞ்சிருச்சு, ஏதாவது சட்டை கிழிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அவங்களே தப்பாங்க. யாரு சொல்றா இத?
ஆயிஷா அலி இந்த ஹதீஸை நீங்க கணவன் சொல்லி யூடியூப்ல வருதான்னு பாருங்க. இந்த கட்டிங்க போட்டு காமிங்க, போட்டு காமி செருப்பு தைக்க சொல்லுங்க. செருப்பு யாரு தைக்கிறா? அது அந்த காலத்துல மலை ஏறி போச்சு. அயன் பண்றத வீட்டை அயன் பண்ணலாம்ல. நீ அயன் வைக்க மாட்டியா? நீங்க சண்டை போட சொல்லலைங்க. இது ஒரு சிறப்பு பண்பு. வீட்டு வேலை செய்வதும், வீட்டை கூட்டுவதும், பெருக்குவதும், வீட்டை தூய்மைப்படுத்துவதும், பீரோல உள்ள துணிமணிகளை மடிச்சு வைப்பதும் அதுக்கு ஃபர்லாக்கிற கூடாது. கணவருக்குன்னு வேலைகள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா அவங்க வீட்டு வேலை மனைவிட்ட நானே ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லணும். பிள்ளைங்க பார்க்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்காங்க, துணியை தச்சிருக்கிறாங்க, செருப்பு தச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்பு ஷாத்து பால் வீட்டுக்கு வீடு ஆடு இருக்கும்ல, ஆட்டு பால் கறக்கிறது, இதெல்லாம் பெண் வேலை, பெண்கள் செய்கிற வேலை அப்படிங்கிற இடத்துல எங்க பெண்ணடிமைத்தனம் சொல்றாங்கல்ல, அவங்களாம் இந்த ஹதீஸெல்லாம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு சிறந்த குடும்பம், இப்படி இருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இருக்குங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. துணி மடிச்சு வைக்கிறதுனா இது சாதாரண விஷயம் இல்லை. மனைவி என்ன நினைப்பாங்க, மனுஷன் கொஞ்ச நேரம் நம்ம கிடைச்சா நம்ம கேப்ல நமக்கு என்ன செய்யறாரு, அழகா உட்கார்ந்து எனக்கு வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லாயிடும். பெரிய ஒரு மாற்றங்கள் குடும்பத்துல வந்துருங்கிறத பாக்குறோம். அவங்க வேலையை அவங்களே என்ன செய்வாங்க, செஞ்சுக்குவாங்கிற செய்தி இருக்குது. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது, கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்துல யஸ்லாஹு ஃபீ பைத்தி, வீட்டுல எப்படி இருப்பாங்க கேட்கும்போது அவங்க ஹிதுமத் செய்வாங்க. தேவையான வேலை என்ன வேணாலும், என்ன ஹிதுமத்தோ. வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டினுடைய பொறுப்புதாரி யார் தான்? பெண்கள் தான். அப்போ பார்க்கணும், மனைவி பார்க்கணும் என்ன வேலை செய்யறாங்க. சரி, அதுல குடும்பமான வேலையை செய்யலாம். சில வேலைகள்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், சில வேலைகள்ல நம்ம செய்ய முடியாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்ப சப்போர்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சலாசலம் பாங்கு வந்துருச்சா, பாங்கு சொல்லிட்டாங்களா, ஹதரத்தி ஸலா, உடனே என்ன செய்வாங்க, தொழுகைக்கு ஓடி போயிடுவாங்க. அப்ப தொழுகை தான் தடுத்திருக்கு, அதான் அர்த்தம். அதுக்கு வீட்டு வேலை செய்யறது ஏத்திருக்கு. ஃப்ரெண்டு கூப்பிட்டா அங்க போகணும் வெளி, அப்படிலாம் தடுக்கல. ஹதரத்தி ஸலா, தொழுகை வந்துருச்சுன்னா போவாங்க. அப்படின்னா வீட்டுல ஒரு அழகா, அப்ப குடும்பம் எப்படி இருக்கும், எவ்வளவு அழகா இருக்குங்க. சூப்பரான ஒரு குடும்பம், முன்மாதிரி குடும்பமா வரும். இதன் மூலமாக அல்லாஹ் இது இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும். எப்படி சுன்னத்து தொழுகையில சுன்னத்து இருக்கு, ஒவ்வொரு சுன்னத்தான இபாதத்து இருக்கு, சுன்னத்தான திக்ருகள் இருக்கு. வீட்டுக்கு வேலை செய்யறது என்னது, சுன்னத். புரிஞ்சா? நபி வழி. யாரு வெங்காயம் வெட்டி கொடுக்குறாங்களோ, யாரு துணி மடிச்சு கொடுக்குறாங்களோ, துவைச்சு கொடுக்குறாங்களோ, அது என்னது, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு கொஞ்சம் எடுங்க எடுக்கலாம், தப்பில்லை. அது ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் ஸ்டேட்டஸ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத கண்ணியமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அப்ப இந்த விஷயத்தை நாம் எண்ணி பார்க்கணும். அது மாதிரி இதெல்லாம் போக ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். அப்ப இதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சு பார்க்கும் பொழுது ஆண்கள் வீட்டு வேலை செய்வது என்பது நபி வழி, சுன்னா சுன்னா சுன்னா, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு புரிதலும் ஒரு அன்பும். பிள்ளைகளுக்கு இது எப்படியான காட்சின்னு பாருங்க. பிள்ளைங்களை பாருங்க, பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு கணக்கு வழக்கு எழுதணும்னு சொன்னா கொஞ்சம் எழுதித்தாங்கன்னா என்ன செய்யணும், சரி சொல்லுங்க என்னங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கெல்லாம் எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு வகையில கணவருக்கு மனைவி ஹெல்ப் பண்றது, மனைவிக்கு கணவர் ஹெல்ப் பண்றது, இப்படி நாம இருக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அழகான சிந்தனையோடு உருவாகுவாங்க. அப்படி ஆப்போசிட்டா சண்டை போட்டு கிடந்தா என்ன நடக்கும்? அதுக்கு இது மாற்றமானதுங்கிறத விளங்கணும். அப்போ ஒரு சுன்னத்து வீட்டு வேலை செய்தால், ஆண்கள் வீட்டு வேலை செய்தால் ஒரு சுன்னத்து ஹயாத்தாகும், குடும்பத்தாருக்கு உதவி செய்ததாகும். சரியா? அது போக ஒரு பணிவு ஏற்படும். இவன் சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் அவன் ஒரு வேலை செய்யும் போது ஒரு நம்மளுடைய நிலை புரியும். நானும் மனுஷன்தான், எனக்கும் மனைவிகளுடைய அவசியம் இருக்கு, எனக்கும் குழந்தைகளுடைய தேவைகள் இருக்கு, பாசங்கள் தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வருங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி குடும்பத்தார்களிடத்துல மென்மையோடு நடந்து கொள்வது, அது மாதிரி இனிமையான பேச்சு, நல்ல சந்தோஷமா என்ன செய்யணும், பேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்ட்ட ஏன் இதை சொல்றோம்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குடும்ப தலைவரா இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வந்தா சிரிக்கவே கூடாது. அதுவும் பிள்ளைகள் விஷயத்துல எப்படி இருக்கணும், கடுமையா இருக்கணும்.
பிள்ளைகள் விஷயத்துல அது கடுமையை பற்றி ரெண்டாவது நான் பேசுறேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு ஷைஇன் லைஸ ஃபீஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குந்து அகதசிலு அன வ ரசூலுல்லாஹ், நானும் ரசூலுல்லாஹும் ஒரே பாத்திரத்துல என்ன செய்வோம், குளிப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அல்லாஹ்வுடைய தூதராச்ச நீங்க இப்படி கவனிங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஆன்மீகத்துக்கு தலைவர், அரசியல் தலைவர், ஜனாதிபதி, எத்தனையோ தீர்ப்புகள், பிரச்சனைகள், எவ்வளவோ விஷயத்துக்காண்டி அவங்க காத்திருக்கிறாங்க. நம்ம ஒரு சாதாரணமான ஒரு நம்ம ஒரு வட்டார தலைவருக்கே எத்தனை மனு போகுது, எத்தனை அப்ளிகேஷன் இருக்கு, அதையும் அவங்க நினைச்சு மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஒரே மனுவா வந்துட்டு இருக்கு, ஒரே எவ்வளவு பிரச்சனையை தான் நான் பாக்குறது அப்படின்னு அலட்டிக்குவாங்க. எது ஒரு வட்டார கொந்து தலைவருக்கு அதை விடுங்க, அது வந்து ஒரு கந்தூரி சோறு ஆக்குறதுக்குள்ள அவங்க போடுற பாடு இருக்கு பாருங்க, பெரிய சாதனையா இருக்கும். மக்கா, மதீனா, ஒட்டுமொத்த சவுதியா, பாரசீகம், எத்தனையோ நாடுகளை புரட்டி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பண்ணிருக்கு. அப்படிப்பட்டவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நாங்க என்ன செய்வோம், ஒன்றாக வந்து குளிப்போம். அப்படி குளிக்கக்கூடிய நேரத்துல அவங்க வந்து குளிப்பு கடமையாக இருந்தாலும் சரி, நாங்க என்ன செய்வோம், ஒன்றாகத்தான் குளிப்போங்கிற ஒரு செய்தியை வந்து பதிவு செய்யறாங்க. இதன் மூலமா ரசூலுல்லாஹ் வந்து குடும்பத்தார்களிடத்துல எவ்வளவு ஒரு நளினத்தோடும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தோல்ல தூக்கி போட்டுக்குவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை கொஞ்சிறதே ரொம்ப அரிதாக இருக்கு. பிள்ளைகள் என்ன செய்யணும், பேர பிள்ளைகள்ங்க, பேர பிள்ளைகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் பிஸியான மனிதர் என்று ஒரு பக்கம் சொல்றோம், இன்னொரு பக்கம் கொஞ்சிற விஷயத்துல அப்படி கொஞ்சுவாங்க. ஆமா, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக ஸல்லல்லாஹு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வர்றாங்க. அவர் பேர் வந்து அக்ரா பின் ஹாபிஸ். நம்ம கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அக்ரா பின் ஹாபிஸ் யாருன்னா, அவருடைய கூட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் வந்து என்ன, அவர் வந்து பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சுறாங்கன்னா முத்தம் கொடுக்குறாங்க. கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹசன் இப்னு அலி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முத்தம் கொடுக்கறத அவர் பாக்குறாரு, வாங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேர குழந்தை. அப்ப முத்தம் விடும்போது அதை பார்க்கிறாரு அக்ரா பின் ஹாபிஸ். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஃபகால் அக்ரா இன்னலி அஷரத்தம் மினல் வலது, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க.
எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க. மா கப்பல்து மின்ஹும் அஹதன், அதுல ஒருத்தருக்கு கூட நான் முத்தமிட்டதே இல்லை. பெருமையா சொல்றேன். எதுக்குன்னா நான் யாரு தெரியுமா? ஒரு தலைவன். தலைவன்ட்ட இருக்க வேண்டிய குணம் என்னது? ஹார்டா இருக்கு. பார்த்தா அப்படி இருக்கணும், ஆளு மிரட்டணும். சும்மா போட்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு அப்படின்னா அந்த மென்மைத்தனம் வந்தா தலைமை என்ன செஞ்சிடும்? குலைஞ்சிடும். அப்படிங்கிற பாணியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியா மெரிட் வாங்கிடணும். நம்முடைய பண்பை சொல்லி ரசூலாவே கொலைட்டாலாம் இருக்காங்க, போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கப்பல் மின்ஹும் அஹதன், ஒரு பிள்ளைக்கு கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லைன்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபனதர இலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. சும்ம கால மல்லா யர்ஹமு லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார். பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சணும், குலாவணுங்கிறது இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்களாவே பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல இருந்து வீட்டுக்கு வர்றாங்கன்னு வைங்க, அவங்க பேர பிள்ளைங்கள்ல இருந்து குடும்பத்தினர் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க? வழி மீது விழி வைத்து காத்திருப்போம், வாங்க அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆற தழுவிடுவாங்களாம். சில வீடுகளை பார்க்கலாம், வாப்பா வராரு ஓடுறா அப்படிமா, கண்ணை மூடுறா அப்படி சொல்றோமா இல்லையா? அது இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு முஹப்பத் இருக்கும். அதுக்குன்னு ரசூலா கண்டிக்காதவர்களா? கண்டிக்கிறதுல ரசூலா. இதே கடந்த வாரம் பேசும்போது சொன்ன ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாய்க்குள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை போடும்போது என்னஞ்சாங்க? துப்புனாங்க. கண்டித்தல் என்பது வேறு, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, பிள்ளைகளிடத்திலே எப்படி நன்மைகளை விதைப்பது, தீமைகளை களை எடுப்பது என்பது வேறு வகை. அதே நேரத்துல பாசம் கொட்டுவது என்பது இன்னொரு வகை. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவரை பற்றி அதிகமா வரும். அந்த சிறுவர் வந்து சிட்டுக்குருவியை வச்சு என்ன செய்வார்? விளையாண்டுக்கிட்டே இருப்பார். அப்ப ரசூல்லா வரும்போது சலாம் சொல்லுவாங்க, ரசூல்லாவே சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்படியே பார்த்து ரசூல்லாட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு தடவை வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை வந்து, அந்த பையன் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நேரா போய் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்கு. நம்மளாம் ரொம்ப பிஸில, பிள்ளைகளை யாரையும் கவனிக்க மாட்டேன், பெரிய ஆளு. ஒரு கல்யாணம் வந்தா, ஒரு பால் காய்ச்சி வீடு வந்து அந்த வாரத்துக்கு இங்க இருந்தா அங்க குதிக்கிறாங்க, கையில பிடிக்க முடியல. புள்ள நம்ம என்ன செய்யும்? ஒரு கல்யாணம் வந்துட்டு பாருங்களேன், காலில் சக்கரம் கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல ஒரு பையன்கிட்ட போய் பேசுறாங்க. நல்லா இருக்கியா? உன் சிட்டுக்குருவி வச்சிருந்திய நுமைர் ஐனன் நுமைர் உஸ்ஃபூர் ஐனல் உஸ்ஃபூர் யா நுமைர் ஐனல் உஸ்ஃபூர், உன் சிட்டுக்குருவி எங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் செத்து போச்சு அப்படிங்கிறாங்க. இறந்து போச்சா அப்படின்னு ரசூலுல்லாஹ் துக்க விசாரிக்கிறாங்க. யாருக்கு? நம்ம பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை உறவுகளை நம்ம வந்து சர்வசாதாரணமா கருதுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள்னா, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க. இன்னைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனையோ சிறுவர்கள் சாதனை பட்டியலில் இடம்பெற்றதுக்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு தான். அவர்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்துட்டான். அப்போ பிள்ளைகள்கிட்ட நாம வந்து ரொம்ப என்ன செய்யணும்? கரிசனத்தோடும் அன்பு பரிமாற்றத்தோடும் நடந்து கொள்ளணும். குடும்பத்தாரிடத்துல ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், எவ்வளவு பெரிய பிஸியான ஒரு ஆளா இருந்தாலும் சரி, வீட்டுக்குன்னு வந்துட்டோன்னா அப்படியே மாறிடணும். மனைவி அப்படின்னு வரும்போது மாறிடணும். இப்போ ஒரு பெண்ணாக நீங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு வேலைகள்ல நீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த ஒரு தன்மைக்கு மாறிடும். கணவர் வந்தாருன்னா அதுக்குரிய ஒரு அன்பு, பண்பு, பரிமாற்றம், பாசம், சிரிப்பு, மகிழ்ச்சி, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறிடணுங்கிறத இந்த செய்தி நமக்கு தருது. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கும். வெறுமனே பயான் கேட்கறதுனாலேயே, வெறுமனே மதரசாக்கு அனுப்புறதுனாலேயே, வெறுமனே குர்ஆன் ஓதுறதுனாலேயே, வெறுமனே திக்ருகள் சொல்வதனாலேயே என்ன செய்யாது? ஒரு குடும்பத்துல இவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த பண்பும் சேர்ந்துதான் ஒரு குடும்ப உருவாக்கம் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவறான விஷயங்கள் வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள வந்து ஒரு தவறான ஆக்டிவிட்டி இருக்குன்னு வைங்க, அது ஒரு புறம் பேசுறதா இருக்கலாம், ஒரு அவதூறு பேசுறதா இருக்கலாம், அல்லது ஒரு பொய் பேசுறதா இருக்கலாம். இது வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்க, நீங்க நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம உடனே என்ன செய்யணும்? அப்பா
இது தவறு, இது கூடாது அப்படின்னு துணிஞ்சு என்ன செய்யணும், அதை சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஒரு தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, வீடுகள்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது வெளியே இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம பேசல, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வருவாங்க, ஏ பத்தியா அசம்பாத்து, உனக்கு தெரியுமா, எப்பா ஒன்னும் தெரிய வேணாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லான்னு நினைச்சிட்டு சலாம் சொல்லிட வேண்டியதான். சரி, அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்தவங்க விஷயத்தை கேட்டேன்னு வைக்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படியே காதெல்லாம் ரொம்ப கூர்மையாயிரும். அப்படியா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியான ரியாக்ஷன், ஹார்மோன்கள்லாம் என்ன செஞ்சிடும், வேகமா என்ன சுரக்க ஆரம்பிச்சிடும். கொடுப்பா கொடுப்பா சொல்லுப்பா அப்படின்னு. இது புறம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பயங்கர குற்றங்க. மனுஷனுடைய மானத்துல விளையாண்டோன்னு வைங்க, அரிசில இருக்கிற அல்லா நம்ம மானத்துல கை வைப்போம். அதனால புறம் பேசுறது, கோல் பேசுறது, அவதூறு பேசுறது, பொய்யை பரப்புவது, இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதுல இருந்து நம்ம வீடு காக்கப்படணும். அன்பு பரிமாறுறது, மன்னிச்சு விடுறது, இரக்க குணத்தை பரப்புறது, இது நம்ம வீடு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு செய்தியில வருது, நீங்க வந்து வீட்டுக்காரங்க, வீட்டுல உள்ள மக்கள் பார்க்கிற இடத்துல ஒரு சாட்டையை தொங்க விட்டுக்கிடுங்க. ஏன்னா சாட்டையை தொங்க விடுங்கள், தபுரானில வரக்கூடிய செய்திங்க, சரிங்களா? தபுரானிங்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தத்துல இந்த செய்தி இடம்பெறுது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லிகு ஸௌத ஹைது யராஹு அஹ்லுல் பைத் ஃபைன்னஹு லஹும் அதபுன். அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி ஒரு கம்பு வீட்டுல தொங்கணும். நல்ல கேளுங்க, கம்பு தொங்க விடப்பட வேண்டும். என்ன சொல்லியிருக்கு ஹதீஸ்? கம்பு, ஒரு சாட்டை, சாட்டை சவுத்துனா சாட்டை, ஒரு சாட்டை வந்து தொங்க விடப்படணும்னா என்ன அர்த்தம்? அடிங்க அப்படின்னு சொல்லப்படல, ஆனா ஒரு சாட்டை இருக்கணும். ஏய் அங்க பார் சாட்டை அப்படிங்கறத என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படணும். அப்படி அது ஏன்னா சில நேரங்கள்ல அது தேவைப்படுது. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப என்ன ஆயிரும், என்ன ஆகும், சிரிச்சுக்கிட்டே இருந்தா நீ சிரிமா நான் பாத்துக்கிறேன். ஆமா, அதனால ரொம்ப கவனமாக, அதான் சொல்ல வந்தேன் நான், மென்மையாக இருக்கணும், அழகிய முறையில பழகணும், தூக்கி கொஞ்ச வேண்டிய இடத்துல கொஞ்சணும், முத்தமிட வேண்டிய நேரத்துல முத்தமிடணும். அது போன்று ஒரு சாட்டையை வச்சுக்கணும், ரொம்ப உஷாராக அவங்கள ஹேண்டில் பண்றதுக்காக வேண்டி. சாட்டையை தொங்க விடுவோம் சொன்னோடனே நம்ம என்ன, அதை அடிக்கணும், அதை கொண்டு அடிக்கணும், உடனே சாட்டையை சுழட்டி விட வேண்டும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. சில நேரங்கள்லங்க நம்முடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு, அவங்க என்ன செய்வாங்களாம், அப்படி அமைதியா இருந்துருவாங்க, கோபம் தான், அமைதியா விலகிடுவாங்களாம், மௌனிச்சிருப்பாங்களாம், போய் பேசாம இருப்பாங்களாம். பேசாம இருக்கிறத வச்சு பிள்ளைங்க பதறிடுவாங்களாம். ஆஹா அவ கோவத்துல இருக்காங்க, வாப்பா பெத்தாப்பா கோவத்துல இருக்காங்க, மாண்டாப்பா கோவத்துல இருக்காங்க, அப்படி அந்த ஒரு பண்பை நம்ம கொண்டு வரணும். நம்ம கோவப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விடவே கூடாதுங்க. பிள்ளைகள் விஷயத்துல வார்த்தைகள்ல நிறைய விடுறோம். என்ன வார்த்தை, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சர்வ சாதாரணமான வார்த்தை, தொலைஞ்சு போடலாங்கிற வார்த்தைலாம் எவ்வளவு கடுமையான வார்த்தை, சர்வ சாதாரணமா நம்ம பிள்ளைகள். அது நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் இருக்கணும்னா, பிள்ளைகள் அம்மா இப்போ கோபத்துல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சத்தமே போடாம காட்டணும். சத்தமே போடாம, கம்பை எடுத்து அடிக்காம உங்களுடைய கோபத்தை காட்டணும். அப்படி ஒரு ஆக்டிவிட்டி, ஆளுமையை வளர்த்துக்கணும், அப்படி ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கணும். பார்த்தாலே அம்மா கோபத்துல இருக்காங்கப்பா, பேசாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மையா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. இதை பழகணும். என்ன பொதுவா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து அடிக்கிறத பத்தி பேசுறான். எங்க பேசுறான் சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து உபதேசம் செய்யுங்க, விலைக்கு வையுங்க, லைட்டா வந்து அடிச்சுக்கிடுங்க அப்படின்னு. எப்ப? வல்லாத்தி தகாஃபூஹுன்ன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ வضربوهن فإذا أطعنكم فلا تبغوا عليهن سبيلا. நீங்க வந்து பெண் சில நேரங்கள்ல மனைவிமார்களுடைய அடுத்த கட்ட விஷயங்கள், ரொம்ப முத்தி போகக்கூடிய சில
சமூகத்துக்கு ஆவாத பிரச்சனைகள் காணும் போது முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம், கடைசி கட்டத்துல லைட்டா என்ன செய்யுங்க, ஒரு கண்டிப்பு எனக்கு இருக்கு, எனக்கு ரோஷம் இருக்குன்னு வேணா அடிச்சுக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இதுக்கு ஆதாரமா போடுறாங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முர்ரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ சபஅ சினீன். பிள்ளைங்களுக்கு 7 வயசு இருந்தா என்ன செய்யுங்க, தொழுவும்படி சொல்லுங்க. 10 வயசு ஆயிட்டு ஒதுரிபு நாளையா வஹும் அப்னாஉ இப்னா அஷ்ரி, 10 வயசு ஆச்சுன்னு என்ன செய்யணும், தொழுகும்படி அடிங்க, லைட்டா ஒரு தட்டு. அதுக்காக ஒரு கம்பு தொங்கணும்ல, எல்லாம் தொழலைன்னா எடுப்பேன், தொழலைன்னா என்ன செய்வேன், கண்டிப்பேன். ஒரு கண்டிப்புக்காக வேண்டி இருக்கணும். ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜிஇ. அதே மாதிரி அந்த 10 வயசு ஆயிடுச்சா பிள்ளைகளை என்ன செய்யுங்க, படுக்கையிலிருந்து பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லும். ஒரு குடும்ப ஒழுங்குகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. பொதுவாக நாம சாட்டை கம்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டுல என்ன செய்யணும், இருந்துக்கணுங்கிறதா ஒட்டுமொத்தமான ஒரு தகவலாக இருக்கிறது. ஆக மொத்தத்துல இன்னைக்கு நாம சில தகவல்களை பார்த்திருக்கோம். முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ரிஃப்த், மென்மையான குணத்தை நாம் குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, தாயாக, தந்தையாக நாம மென்மையை வளர்க்கணும். அது மாதிரி குடும்பத்தார்களுக்கு மத்தியில் உதவக்கூடிய பண்பு, வேலைகள்ல ஆண்கள் வேலைகள் செய்வது சுன்னா, ஆண்கள் வீட்டு வேலை செய்யறது சுன்னத்து. இதன் மூலமா பிள்ளைகளுக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளையும் செய்ய வைக்கணும். பெண் பிள்ளைகள் தான் இல்ல, ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்பா கொஞ்சம் இந்த தட்டை கழுவி வைத்தாம சொன்ன தப்பா சருத்து இருக்கா, கூடாது, ஆண் பிள்ளைகள் பாத்திரம் கழுவ கூடாது அப்படின்னு இருக்கா, அப்படிலாம் கிடையாது. அழகா நினைச்ச வேற விளக்குமாற ஒரு தொடப்பத்தை கொடுத்து கொஞ்சம் கூட்டி விடு சொல்லலாம். அப்போ பிள்ளைகள் ஒரு ஆஞ்சியோடு உருவாவாங்க, கஷ்டங்கள் தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற சப்ஜெக்ட்ல உருவாகும். அது மாதிரி குடும்பத்தார்களிடத்துல மென்மையான குணம் மட்டும் இல்லாம ஒரு சிரித்த முகத்தோடு பழகணும் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பிள்ளைகள் விஷயத்துல நடந்தாங்க, மனைவிமார்களுடைய விஷயத்துல நடந்தாங்கிறத பார்க்கிறோம். அது மாதிரி தீய பழக்க வழக்கங்கள், தீய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு நாம என்ன செய்யணும், தடையாக இருக்க வேண்டும். அது மாதிரி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்குன்னு ஒரு சாட்டை, ஒரு கம்பை நாம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அதை ஒரு அடையாளமா வைத்துக் கொள்ளலாம். சாட்டையை வச்சு அடிங்கன்னோ, கம்பை வச்சு அடிங்கன்னோ நமக்கு என்ன இல்லை, ஹதீஸுகள் கிடையாது. ஆனா என்ன செய்யுங்க, ஒரு மிரட்டலுக்காக வச்சுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சும்மா போட்டு கத்திக்கிட்டு வேற வேற மிரட்டல். நம்மளாம் என்ன செய்யற, போனை வச்சுக்கிறோம். நிறைய வீடுகள்ல பண்ற தப்புங்க, போன் இருந்தா தான் புள்ள சாப்பிடுவாங்கிற ஒரு நிலைய தாய்மார்கள் நீங்க உருவாக்குறீங்க. நிறைய இடத்துல பாக்குறோம். தாய்மார்கள்னு ஏன் சொல்ல வருது, நீங்க எனக்கு தந்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, பிள்ளைகள் எங்கதான் உட்காந்துருக்காங்க, சாப்பிடும்போது அவங்க போவான், கணவர் வரும்போதுதான் பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்க கிளம்பிடுதுங்களே, தூங்க கிளம்புதா இல்லையா, படுக்கைக்கு போயிடுறாங்க. அப்ப நாம முக்கியமா என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு செல்போன் இல்லாத ஒரு பிள்ளை வளர்ப்பை உருவாக்க. இன்ஷா அல்லாஹ் செல்போன் இல்லாத குழந்தை வளர்ப்பு ரொம்ப கஷ்டம்ல. எல்லாரும் எப்படி ஊட்டுறியோ, ஒரு 2 இட்லி என் பையனுக்கு இந்த காலகட்டத்துல ஊட்ட வேண்டிய சூழ்நிலை வருது, போன கையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. போனத்தா அப்படிங்க, டேய் தலையை சீவிடா, போனத்தா, ஸ்கூலுக்கு நாளைக்கு போனு, ஹோம்ஒர்க் போனு, சீக்கிரம் தூங்கு, போனு 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 போனுங்க. போன் என்ன சொல்லுது, போன்ல அப்படியே ஹலால் ஹராம் எல்லாம் பேணி அப்படியே வருது, என்னடாமோ கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன். அதனால போன் இல்லாத ஒரு குழந்தை வளர்ப்பை நம்ம என்ன செய்யணும், உருவாங்க. அப்ப என்ன செய்யறது, ரொம்ப ஈஸிங்க. பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்ற கதையை விடவாங்க கதை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீர வரலாறுகளை சொல்லலாம்ல. பிள்ளைங்களுக்கு சொல்ற மெத்தேட் இருக்குது, அவங்க தெரியுமாண்ணா, அது சொல்லி தரணுமா? பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மெத்தேடு அழகா என்ன செய்யலாம். ஒரு ஊர்ல ஒரு சஹாபி இருந்தாங்களாம், அவங்க என்ன பண்ணாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர் இருந்தாங்களா, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது அடிக்கணும்னு, கொல்லணும்னு சொல்லக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட வன்மமா என்ன செஞ்சிடக்கூடாது, வார்த்தைகளை ரொம்ப நைஸான வார்த்தைகளை பேசணும். பேசி இப்படி வந்தாங்களாம், ரசூல்லாவை பார்த்த உடனே 3 நாள் அடைச்சு போட்டிருந்தாங்க ரசூல்லா. அது ரசூல்லா பார்த்துட்டே இருந்தாங்களாம். ரசூல்லா வந்தாங்களாம், பேசினாங்களாம், தொழுதாங்களாம், வந்தாங்களாம், பேசினாங்களாம், தொழுதாங்களாம். இதை பார்த்துட்டே இருந்தோன்னு ரசூல்லாவை ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. இந்த மாதிரி ஒரு திருப்பு முனை உள்ள அந்த கதைகளை சொன்னோன்னு வைங்களேன், உண்மை வரலாறு சொன்னோன்னு வைங்களேன், பிள்ளை என்ன கேட்பான் தெரியுமா, நாளைக்கு அம்மா இன்னைக்கு ஒரு கதை சொல்லுமா, அதெல்லாம் செய்யணும்.
அதை விட்டு அவன் போன கேட்கறான், அவன்கிட்ட போய் கேளுங்க, உங்களால கண்டிக்க முடியுமாங்க? ஐயோ ஐயோ, அவர் என்ன செய்வாரு பாவம். உங்களால கண்டிக்க முடியுமான்னு வந்த உடனே கேட்டா அவர்கிட்ட ஒரு நிமிஷத்துல அவர் எப்படி கண்டிப்பாரு? 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் உங்க கூட ஒரு பிள்ளை இருக்கா, அவரு அதுவும் டயர்டாகி தூங்குற நேரத்துல வர்றவரு, அவர் அந்த ஒரு நிமிஷத்துல அந்த பண்பு மாத்திடுவாரா? சொல்லுங்க. ரொம்ப மிகப்பெரிய ஒரு குற்றம். அதனால எந்தெந்த இடத்துல நெளிவு சுழிவோடு குழந்தை வளர்க்கணும், இது எல்லாமே இன்னைக்கு பேசுற ஒரு 2-3 வாரமா பேசிட்டு இருக்கக்கூடிய பயான் எல்லாமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தான். ஒரு நாட்டுல அதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம கணவர், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பம் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் எப்படி நம்ம இம்மையில மகிழ்ச்சியா இருக்கோமோ அதே மாதிரி சொர்க்கம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், செல்லணும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.